வெல்கம் டு சந்தியாஸ் வேர்ல்டு சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான புதினா வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. அதில் கூடவே இந்த ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்கேங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸு பல்லாரி வெங்காயம் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். கூடவே புதினா ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருங்க. கூடவே ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி வேண்டாங்க, சாதம் புளி சாதம் மாதிரி ஆகிடும். 2 பழுத்த தக்காளி வச்சுருக்கேன். இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நம்ம அரைக்கும் போதும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் வதக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது இதில் சேர்த்துடலாம். இது அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா கலரி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். நல்லா கலரி விட்டுருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூனும் தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு என்ன காய்கறிலாம் விருப்பம் இருக்கோ நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, குழஞ்சி போயிட போகுது. மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதனால் 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போவே காயில் உப்பு இறங்குறதுக்காக அதையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் பிரியாணி அரிசி சேர்க்கலைங்க, அதனால் நம்ம சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா நுர கொதித்து வந்துருச்சு. இப்போ காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி பங்கு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி பார்த்திங்கன்னா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் பிரியாணி அரிசி சேர்க்குறது 1/2 கிளாஸ் தண்ணி கம்மியாக ஊற்றிருங்க. நம்ம சாப்பாடு அரிசினாலும் 1க்கு 2ன்ற அளவு நான் ஊற்றிருக்கேன். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போவே உப்பு காரம்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெறும் மிளகாத்தூள், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். இப்போ அவள்தாங்க குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், மேலே ஆவி வருதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் வெயிட் போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா அது மேலே பொங்கி வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா அது பொங்கி வராது. நம்மளுக்கு கேஸ் குக்கரில் அழுக்காகாது. பாருங்கள், மூடி போட்டு குக்கர் வெயிட் போட்டு 3 விசில் போட்டு எடுத்துட்டேன். நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ பொல பொலன்னு அழகாக வந்திருக்கு. நீங்கள் வேணால் நெய் சேர்த்துக்கோங்க, நான் எதுவும் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்ம சுட சுட புதினா வெஜ் ரைஸ் ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் சுட சுட சாப்பிடுங்க. இல்லை எதுனா ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, ரோஸ்ட் அந்த மாதிரி எதுனா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாவே இருக்கும். சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆனியன் ரைத்தா வைத்து கொத்தமல்லி அதில் தூவி சர்வ் பண்ணுவேன். அவ்வளோ நல்லாயிருக்குங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.